Hello students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற chapter current electricity. So current electricityல என்ன டாபிக்லாம் கவர் பண்ண போறோம்னா electric current and current density with respect to this drift velocity, mobility and conductivity இதெல்லாம் எப்படி ரிலேட் ஆகுதுன்னு பேசிக் ஃபார்முலாஸ் பார்ப்போம். And then Ohm's law and resistance. So ரெசிஸ்டன்ஸ்லேயே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து காம்பினேஷன், சீரீஸ் அண்ட் parallel. இதில் எப்படி ஷார்ட் மெத்தட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலான்றது டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். And then EMF and internal resistance. ஸோ ஒரு பேட்டரி சார்ஜ் அண்ட் டிஸ்சார்ஜ் ஆகும்போது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்ன ரோல் வந்து பிளே ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். வித் ரெஸ்பெக்ட் டு தட் காம்பினேஷன் ஆஃப் இஎம்எஃப் சீரீஸ் பேரலல்ல ஈக்குவேஷன் எப்படி எழுதணும்னு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அண்ட் தென் கம்மிங் டு அப்ளிகேஷன் லிஸ்ட், கிர்ச்சாஃப்ஸ்கால 2 லா இருக்கு. அந்த லா வீட்ஸ்டோன் பிரிட்ஜ், மீட்டர் பிரிட்ஜ் அண்ட் ஈட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட், இதோட கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே பேசிக்ஸ்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆர் குவரிஸ் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராமில் பேஜ் இருக்கு. அண்ட் ஆல்சோ வி ஹாவ் குரூப் இன் டெலகிராம். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்கள் குவரிஸை நீங்கள் கேட்கலாம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வில் டாக் அபவுட் கரண்ட் அண்ட் கரண்ட் டென்சிட்டி. ஸோ கரண்ட் அப்படின்றது ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ், தட் இஸ் ஒரு செகண்டுக்கு எவ்வளோ சார்ஜஸ் வந்து ஃப்ளோ ஆகுதுன்னு பார்க்குறது தான் கரண்ட். And the formula I is equal to Q by T, that is charge by time. Sometimes உங்களுக்கு வந்து சார்ஜோட வேல்யூ டைரக்டா தந்துருவாங்க. பட் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சார்ஜ் வந்து ஆஸ் ஈக்குவேஷனா கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம கரண்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ ரொம்ப சிம்பிள். ஸோ சார்ஜர் வித் ரெஸ்பெக்ட் டு டைமால நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரண்ட் வந்து கிடைச்சிடும். அண்ட் ஆல்சோ கரண்ட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ ஸ்கேலார் மீன்ஸ் we will see only the value, direction பார்க்க மாட்டோம். அண்ட் அதோட SI யூனிட் வந்து ஆம்பியர். ஸோ இதுதான் பேசிக் திங் ஃபார் கரண்ட். நெக்ஸ்ட் வந்து கரண்ட் டென்சிட்டி. அப்போ கரண்ட் டென்சிட்டின்றது என்னன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன்ல எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு பார்க்கறது தான் கரண்ட் டென்சிட்டி. ஸோ அப்போ கரண்ட் டென்சிட்டியோட ஃபார்முலா J இஸ் ஈக்குவல் டு I பை A. தட் இஸ் ஒரு யூனிட் ஏரியால எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு பார்க்கணும். அப்போ ரீஃபார்ம் பண்ணலாம். அப்போ I இஸ் ஈக்குவல் டு J டாட் ஏன்னு எழுதுவோம். தட் இஸ் டாட் ப்ராடக்ட். தட் இஸ் I இஸ் ஈக்குவல் டு JA cos theta வரும். ஓகே, ஸோ theta is the angle between J and A. And also current density அப்படின்றது vector quantity. That means we will see the value and also the direction. Okay, so this is current and current density. அடுத்து drift velocity பார்க்கலாம். So let us consider you have a metal. So metalல நமக்கு நிறைய free electrons இருக்கும். So இப்போ இந்த ஒரு potential difference கொடுக்கும்போது எலக்ட்ரான்ஸ் எல்லாமே நெகட்டிவ் சைட்லேருந்து பாசிட்டிவ் சைடுக்கு போகும். பிகாஸ் ஆஃப் தட் கரண்ட் வந்து பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு போகுது. ஸோ அப்போ உள்ள இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ட்ரிஃப்ட் ஆகுது, தட் இஸ் மூவ் ஆகுது வித் சம் வெலாசிட்டி. That velocity you call it as drift velocity. அப்போ drift velocity ஓட basic formula drift velocity is equal to mobility into electric field. அப்போ mobility அப்படின்றது என்னன்னா randomness. ஸோ இங்கே எலக்ட்ரான்ஸ் ரொம்ப ரேண்டமாக சுற்றிட்டு இருந்துச்சுன்னா collision அதிகமாக இருக்கும். அப்போ collision அதிகமாக இருந்துச்சுன்னா drift velocity அதிகமாக இருக்கும். அப்போ mobilityக்கு தனியாக ஃபார்முலா இருக்கு. that is mobility is equal to E. Eன்றது charge of electron. if you want நம்ம மைனஸ்ல போட்டுக்கலாம். minus E tau. ஸோ tauன்றது collision time by mass of the electron. ஸோ இதை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் drift velocityயோட ஜென்ரல் ஃபார்முலா. அண்ட் நம்ம கரண்ட் டென்சிட்டியும் drift velocity ரிலேட் பண்ணி ஃபார்முலா பார்க்கலாம். ஸோ ஃபார்முலா தட் இஸ் J இஸ் ஈக்குவல் டு N E into drift velocity. ஸோ இது நீங்கள் ஸ்கூலில் டிரைவ் பண்ணி பார்த்துருப்பீங்க. நம்ம டிரைவ் பண்ண வேணாம், டேரெக்டாக ஃபார்முலாஸ் படிச்சிருந்தா போதும். ஓகே, அண்ட் ஆல்சோ இதை வந்து நம்ம ஓம்ஸ் லாவோட ரிலேட் பண்ணி பெருசாக டிரைவ் பண்ணியிருப்போம். அதில் சில முக்கியமான ஃபார்முலாஸ் இருக்குது, அதெல்லாம் டேரெக்டாக தெரிஞ்சிருந்தா போதும். ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோன்னா கரண்ட் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு கண்டக்டிவிட்டி இன்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ கண்டக்டிவிட்டிக்கும் தனியாக ஃபார்முலா இருக்குது. ஸோ கண்டக்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு NE ஸ்கொயர் டவு பை M. ஸோ இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, நிறைய இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இஸ் இட் ஓகே? ஸோ தீஸ் ஆர் த பேசிக் ஃபார்முலாஸ், அடிக்கடி நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒன் வில் டாக் அபவுட் ஓம்ஸ் லா. ஸோ நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம். நமக்கு ஒரு கண்டக்டர் இல்லை ஒரு லேம்ப் இருக்குன்னா வித் ரெஸ்பெக்ட் டு பேட்டரி அதுக்கு ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுக்கும்போது கரண்ட் வந்து அதில் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V கரண்ட் வந்து பாஸ் ஆகும். ஸோ V இஸ் ப்ரொபோர்ஷனல் டு Iன்னு சொல்லுவோம். ஸோ ப்ரொபோர்ஷனுக்கு பதிலாக நம்ம கான்ஸ்டன்ட் கொடுக்கணும். அதனால V இஸ் ஈக்குவல் டு IR. ஸோ இங்கே Rன்றது தான் கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ Rன்றது ரெசிஸ்டன்ஸ், இது டிபெண்ட் அப்பான் த மெட்டீரியல். அப்போ ரெசிஸ்டன்ஸ்க்கும் தனியாக நமக்கு ஃபார்முலா இருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்னன்னா R இஸ் ஈக்குவல் டு ரோ L பை A. ஓகே, அண்ட் ஆல்சோ எந்த மெட்டீரியல் ஓம்ஸ் லாவை ஒபே பண்ணுதோ அந்த கண்டக்டருக்கு பேரு ஓமிக் கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதோட கிராஃப் வந்து இப்படி லீனியரா இருக்கும். தட் இஸ் வோல்டேஜ் அண்ட் கரண்டோட கிராஃப் பார்த்தோம்னா இந்த மாதிரி லீனியரா இருக்கும்.
and also இதுல நமக்கு ஸ்லோப் எடுத்தோம் அப்படின்னா you will get the resistance value. Fine. So இது வந்து basic. Next one நம்ம வந்து resistance பத்தி பேசலாம். So இப்போ resistance நம்ம சொன்னோம் ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் மாறும். அப்போ ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா R is equal to rho L by A. அப்போ ரெசிஸ்டன்ஸ்க்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் மெயினா இட் டிபெண்ட் ஆன் ஜாமெண்ட்ரி. ஸோ ஜாமெண்ட்ரி அப்படின்னா அதோட லென்த், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இது எல்லாமே அது டிபெண்ட் பண்ணி இருக்கும். தட் இஸ் நமக்கு R is proportional to L. ஸோ லென்த் இன்க்ரீஸ் பண்ணோம்னா ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி R is inversely proportional to A. ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணோம்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ ஜாமெண்ட்ரியை டிபெண்ட் பண்ணி இருக்கு. நெக்ஸ்ட் இட் டிபெண்ட் ஆன் நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல். ஸோ மெட்டீரியலோட நேச்சரை அது டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஓகே, அண்ட் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர். ஸோ ஒரு மெட்டலுக்கு நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃபைன். ஸோ திஸ் அபவுட் த ரெசிஸ்டன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரெசிஸ்டிவிட்டி. அப்போ ரெசிஸ்டிவிட்டி பற்றி சொல்லணும்னா ரெசிஸ்டிவிட்டி அப்படின்றது ஒரு மெட்டீரியலோட தன்மை அப்படின்னு சொல்லலாம். அப்போ ரெசிஸ்டிவிட்டி எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா எகெயின் இட் டிபெண்ட் ஆன் நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல். மெட்டீரியலோட நேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அண்ட் ஆல்சோ டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கும். இங்கேயும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இட்ஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஜாமெண்ட்ரி. இது வந்து லென்த், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனை டிபெண்ட் பண்ணி இருக்காது. இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி, நிறைய இடத்துல கேட்கறது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு ஒரு வயர் இருக்கு, அதுக்குன்னு ஒரு லென்த் அண்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இப்போ திடீர்னு அதோட லென்த்தை நான் டபுள் பண்ணிட்டேன் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு தட் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து டபுள் ஆகும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. பட் ரெசிஸ்டிவிட்டி எதுவுமே ஆகாது. இட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் பிகாஸ் இட்ஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஜாமெண்ட்ரி. ஸோ இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி, நோட் பண்ணிக்கோங்க, நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. ஃபைன். ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ். அதுக்கு அடுத்து ஜென்ரல் ஃபார்முலா, தட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு சார்ஜை அப்போஸ் பண்ணுதுன்னு பார்க்கறது தான் ரெசிஸ்டன்ஸ். கரெக்டா? அப்போ எந்த அளவுக்கு சார்ஜஸை அலோ பண்ணுதுன்னு பார்க்கறது யூ கால் இட் அஸ் கண்டக்டன்ஸ். ஸோ கண்டக்டன்ஸ் ஃபார்முலா G is equal to 1 by R. அண்ட் அதே மாதிரி ரெசிஸ்டிவிட்டிக்கும் நமக்கு ஃபார்முலா இருக்கு. ரோன்றது ரெசிஸ்டிவிட்டி. அண்ட் அதே மாதிரி எந்த அளவுக்கு அலோ பண்ணுதுன்னு பார்க்கறது கண்டக்டிவிட்டி, தட் இஸ் சிக்மா இஸ் ஈக்குவல் டு 1 by ரோ. ஸோ நெக்ஸ்ட் கலர் கோடிங் பார்க்கலாம். ஸோ கலர் கோடிங்ன்றது ரெசிஸ்டன்ஸோட கலர் வச்சு அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து நம்ம சொல்லணும். ஸோ இப்போ ஒவ்வொரு கலர்ஸ்க்கும் நம்பர்ஸ் இருக்கு. தட் இஸ் பிளாக்னா 0, ப்ரௌனா 1, ரெட் 2 அப்படின்ட்டு இருக்கு. பட் இந்த வேல்யூஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமா இருக்கும். இந்த கலருக்கு இந்த நம்பர்னு ஞாபகம் வைக்கிறது கஷ்டமா இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு ஷார்ட் மெத்தட் இருக்கு, தட் இஸ் ட்ரிக் இருக்கு. அதுக்கு ஒரு லைன் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். என்ன லைன் அப்படின்னா பிபி ராய். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிரேட் பிரிட்டன், வெரி குட் வைஃப், வெரி குட் வைஃப் wears gold, silver necklace. ஓகே, ஸோ இந்த லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் இஸ் பிபி ராய், கிரேட் பிரிட்டன், வெரி குட் வைஃப், வேர்ஸ் கோல்டு சில்வர் நெக்லஸ். ஓகே, ஸோ இதில் என்ன ட்ரிக் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்கே பி, ஃபர்ஸ்ட் பின்றது பிளாக். ஓகே, செகண்ட் பின்றது ப்ரௌன், ஆர் வந்து ரெட், ஓ வந்து ஆரஞ்ச், ஒய் வந்து எல்லோ, ஜி இஸ் கிரீன் அண்ட் பி வந்து ப்ளூ, இங்கே வின்றது வயலட், ஜின்றது கிரே, டபிள்யூன்றது ஒயிட். ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து நம்பர்ஸ் எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் பி பாருங்க பிளாக்கா, அது வந்து 0. அடுத்த பி ப்ரௌனா 1 அண்ட் 2 3 4 5 6 7 8 9 இந்த மாதிரி நம்பர்ஸ் எழுதிக்கலாம். பாருங்க பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது. ஸோ ஒயிட்னா 9, கிரேக்கு வந்து 8, எல்லாமே கரெக்டா மேட்ச் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து கோல்டு சில்வர் நெக்லஸ். ஸோ நெக்லஸ் அப்படின்றது நோ கலர், ஸோ கலரே இல்லை. சரிங்களா? ஸோ இதை வந்து டாலரன்ஸ்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் எரர். ஸோ அப்போ எரருக்கு இது எப்படி எழுதுவோம்னா கோல்டு அப்படி வந்துருச்சுன்னா பிளஸ் ஆர் மைனஸ் 5% சொல்லுவோம். அண்ட் அடுத்து சில்வருக்கு பிளஸ் ஆர் மைனஸ் 10%. நெக்லஸ்னா நோ கலர், அதுக்கு வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 20%. ஃபைன். ஸோ இப்போ இதை வச்சு ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கு எப்படி வேல்யூ எழுதணும்னு பார்க்கலாம். ஸோ லெட் அஸ் கன்சிடர் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. கலர்ஸ் பாருங்க கிரீன், ப்ளூ, எல்லோ அண்ட் அடுத்து கோல்டு இருக்கு. ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம வேல்யூ எழுதலாம். ரெசிஸ்டன்ஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இங்கே கிரீன் இருக்கா, கிரீனோட நம்பர் பாருங்க. ஸோ கிரீனோட நம்பர் வந்து இங்கே 5 அண்ட் டேப்லேஷன்லையும் பார்க்கலாம் கிரீன் வந்து 5 தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 5ன்னு எழுதிடலாம். அடுத்து ப்ளூ. ஸோ ப்ளூவோட நம்பர் பார்க்கலாம். ஸோ ப்ளூ வந்து 6 கரெக்டா. ஸோ இங்கேயும் 6 இருக்கு. ஸோ அப்போ அடுத்து 6.
அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு கலரை அப்படியே நம்ம டைரக்டாக எழுதிட்டோம். தட் இஸ் 5 into 6. அடுத்து இன்டூ 10 பவர் எழுதணும். அடுத்து கலர் வந்து எல்லோ. ஸோ எல்லோனா நமக்கு வந்து நம்பர் 4. ஸோ அப்போ 4ன்னு எழுதிக்கலாம். ஸோ 5 6 into 10 power 4. அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு கலரை டைரக்டாக எழுதிடுவோம். தேர்ட் கலரை இன்டூ 10 பவரில் எழுதணும். நெக்ஸ்ட் வந்துட்டு லாஸ்ட் ஒன் நமக்கு கோல்டு கலரில் இருக்குது. ஸோ கோல்டுனா டாலரன்ஸ், தட் இஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 5%. ஓகே, ஸோ இப்படி எழுதினா மட்டும் போதும். இப்படி எழுதுறதுக்கு தான் இந்த டேபுலேஷன் அண்ட் இந்த ஃபார்மேட் வந்து இருக்குது. இதுவும் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அடிக்கடி வந்து நீட் எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அடுத்த டாபிக் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதில் டோட்டலாக ரெண்டு காம்பினேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சீரீஸ் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் பேரல். ஃபர்ஸ்ட் நம்ம சீரீஸ் பார்க்கலாம். லெட் அஸ் கன்சிடர் டூ ரெசிஸ்டர் R1 and R2 connected to a battery of voltage வந்து V. ஓகே, ஸோ இதில் ரெண்டு விஷயம் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கரண்ட் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் வோல்டேஜ். ஸோ இப்போ பேட்டரி இது வந்து பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இங்கிறது கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. ரெசிஸ்டன்ஸ் R1ல என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அதே கரண்ட் தான் R2லையும் ஃப்ளோ ஆகும். அப்போ கரண்ட் வந்து சேமாக இருக்கும். எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னா பொட்டேஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ பொட்டேஷியல் டிஃப்ரென்ஸ் இங்கே நம்ம V1ன்னு சொல்லுவோம், இது வந்து V2. ஃபைன். ஸோ அப்போ இங்கே எப்படி நம்ம டிரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்போம்னா, ஃபர்ஸ்ட் பொட்டேஷியல் டிஃப்ரென்ஸ் V is equal to V1 plus V2 அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருப்போம். தென் அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா V is equal to IR இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி டிரைவ் பண்ணியிருப்போம். நமக்கு டிரைவ் வேணாம், ஃபைனல் ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா போதும். ஸோ ஃபைனல் ஃபார்முலா ரெசிஸ்டன்ஸ் கனெக்டட் இன் சீரீஸ் RS is equal to R1 plus R2. ஸோ இதான் ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா. ஸோ இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா, சம்டைம்ஸ் ரெண்டு ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து சேம் அப்படின்னு சொல்லுவாங்க. லெட் அஸ் கன்சிடர் நமக்கு R1 is equal to R2 is equal to Rன்னு சொல்லுவாங்க. அப்புறம் கண்டிஷன் கேட்டாங்க அப்படின்னா அப்போ ஃபார்முலா RS is equal to R plus Rன்னு சொல்லுவோமா, ஏன்னா ரெண்டுமே சேம். அப்போ R plus R நமக்கு வந்து 2R. அப்போ சிம்பிளா கொஸ்டின்ல டூ ஐடென்டிக்கல் ரெசிஸ்டர்ஸ் கனெக்டட் இன் சீரீஸ் சொன்னாங்கன்னா you can take it as 2R. அதே மாதிரி 3 ஐடென்டிக்கல் ரெசிஸ்டர்ஸ் கனெக்டட் இன் சீரீஸ்னா 3Rன்னு எழுதிக்கலாம். அப்போ சிம்பிளா நம்ம சம் அப் பண்ணிக்கலாம். n ஐடென்டிக்கல் ரெசிஸ்டன்ஸ் கனெக்டட் இன் சீரீஸ் அப்படின்னா RS is equal to NR. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு ஜெனரல் ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஒன், இப்போ திடீர்னு நமக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V1 V2 என்னன்னு கேட்பாங்க. அப்போ எப்படி கண்டுபிடிப்போம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் RS கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் ஓம்ஸா வச்சு கரண்ட் கண்டுபிடிப்போம். அண்ட் தென் அதை வச்சு நம்ம V1 V2 கண்டுபிடிக்கணும். அதுக்கு பதிலாக ஒரு ஷார்ட் ட்ரிக் இருக்கு. என்ன அப்படின்னா, V1க்கு யூ ஹாவ் டைரக்ட் ஃபார்முலா. தட் இஸ் V1 is equal to R1 by R1 plus R2 into V. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு ஈஸியாகவே டைரக்டாக கண்டுபிடிச்சிடலாம். நிறைய சம்ஸ்லாம் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி V2க்கு we have a formula. That is V2 is equal to R2 by R1 plus R2 into V. ஸோ இதுதான் voltage, that is V2ஓட ஃபார்முலா. ஸோ this is about the resistance connected in series. Next one நம்ம parallel பார்க்கலாம். Coming to parallel combination, let us consider R1 and R2 resistance connected in parallel and with respect to that நம்ம ஒரு பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஏன்னா பேட்டரி இருந்தால் தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ் ஆஃப் வோல்டேஜ் V. ஃபைன். ஸோ இங்கேருந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது, கரண்ட் I. ஸோ ஜங்ஷன் பார்த்தோன்னே கரண்ட் வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. அப்போ கரண்ட் டிவைட் ஆகுது. அப்போ எது கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னா வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் R1 R2 வந்து நம்ம Vன்னு சொல்லுவோம். அப்போ டிரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது கரண்ட் I is equal to I1 plus I2ன்னு எடுத்திருப்போம். அண்ட் இதில் ஓம்ஸா சப்ஸ்டிட்யூட் பண்ணி தான் டிரைவ் பண்ணியிருப்போம். ஸோ டிரைவ் பண்ணி ஃபைனல் ஃபார்முலா தட் இஸ் 1 by RP. That is effective resistance connected in parallel is equal to 1 by R1 plus 1 by R2. ஸோ இதுதான் நமக்கு effective resistance. கரெக்டா? ஸோ இப்போ இதுலேயே கொஸ்டின் கேட்கலாம். Let us consider two identical resistance R1 and R2 connected in parallelன்னு சொல்கிறாங்க. அப்போ R1 R2 equal to Rஆ இருக்குது. அப்போ effective resistance பார்த்தோன்னா 1 by RP is equal to 1 by R plus 1 by R. ஸோ நமக்கு என்ன வரும்? 2 by R வருமா? அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணலாம். அப்போ RP is equal to R by 2. அப்போ 2 identical resistors connected in parallel R by 2. அதே மாதிரி n identical resistors connected in parallel கொடுத்தாங்கன்னா RP is equal to R by n. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு ஜெனரல் ஃபார்முலா. ஓகே, ஸோ இங்கேயும் நமக்கு I1 I2 கேட்கலாம். ஸோ எகெயின் I1 I2 கேட்டுட்டாங்கன்னா ஃபைன், ஃபர்ஸ்ட் நம்ம எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சு ஓம்ஸா வச்சு நெட் கரண்ட் கண்டுபிடிச்சு தான் பார்க்கணும். அதுக்கு பதில் இங்கேயும் நமக்கு ஷார்ட் மெத்தட் இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா கரண்ட் I1 கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு ஷார்ட் ட்ரிக்கா எடுத்துக்கோங்க. I1 is equal to R2 by R1
plus R2 into I. So இது current I1 கண்டுபிடிக்கிறதுக்கான formula. And அதே மாதிரி current I2 is equal to R1 by R1 plus R2 into I. So இது I2 கண்டுபிடிக்கிறதுக்கான formula. So இது நம்ம டைரக்டாவே நோட் பண்ணிக்கலாம். So this is about the combination of resistance. அடுத்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் தட் இஸ் இஎம்எஃப் அண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இஎம்எஃப்ன்றது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். ஒரு பேட்டரிக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்க ஒரு எனர்ஜியை தான் நம்ம இஎம்எஃப்னு சொல்லுவோம். அதே இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை ஒரு பேட்டரி ஒரு மோட்டர் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குள்ள தானா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு த சர்க்யூட். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸை வி கால் இட் அஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்கே இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட வேலை என்னன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அது ரெண்டு எக்ஸாம்பிள் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டிஸ்சார்ஜிங். ஸோ டிஸ்சார்ஜிங்னா லெட் அஸ் கன்சிடர் you have a battery. So ஒரு பேட்டரிக்கு ஒரு EMF E இருக்கும், அதுக்கு பக்கத்துலேயே ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். தட் இஸ் அதுக்குள்ளே தான் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். நமக்கு இங்கே தெரியணுன்றதுக்காக பக்கத்தில் வரைஞ்சிருக்கேன். இப்போ லெட் அஸ் கன்சிடர் ஒரு பேட்டரியை டைரக்டாக ஒரு பல்போட நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ பல்புனா கண்டிப்பாக அதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் R இருக்கும். ஃபைன். ஸோ இப்போ லெட் அஸ் கன்சிடர் நான் ஒரு பேட்டரியை எடுத்திருக்கேன், அதில் ஒரு பல்பு கனெக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த பேட்டரிக்கு 9 வோல்ட் எனர்ஜி இருக்குது. அந்த 9 வோல்ட்டை தான் நம்ம வந்து EMFன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம என்ன நினைப்போம், ஒரு பேட்டரியை பல்போட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இது வோல்டேஜ் 9 வோல்ட் அப்படியே பல்புக்கு போயிடுச்சுன்னு நினைப்போம். பட் தட் இஸ் ராங். ஸோ இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அலோ பண்ணாது. இந்த 9 வோல்ட்ல ஒரு 8.9 வோல்ட்டை மட்டும்தான் இந்த பல்புக்கு கொடுக்கும். அப்போ பேலன்ஸ் 0.1 வோல்ட்டை இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கும். ஸோ அப்போ இந்த இன்டர்னல் எனர்ஜி இந்த எனர்ஜியை வச்சுட்டு என்ன பண்ணுன்னா இட் டிசிபேட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஹீட். ஸோ இந்த எனர்ஜியை ஹீட்டாக வந்து டிசிபேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு ரீசனால தான் எல்லா மோட்டர்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட், ஈவன் மொபைல் ஃபோன், ஏசி, ரெஃப்ரிஜிரேட்டர் இல்லை ஒரு சின்ன மோட்டராக இருக்கட்டும், பேட்டரியாக இருக்கட்டும், அது ரொம்ப நேரம் ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அது ஹீட் ஆகும். ஏன் அப்படின்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தான் ஹீட்டாக வந்து டிசிபேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ திஸ் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அப்போ இது ரிலேட் பண்ணுற மாதிரி ஃபார்முலா வேணும் இல்லையா? அப்போ இதோட ஃபார்முலாஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இந்த சர்க்யூட்ல ஃப்ளோ ஆகிற கரண்ட் நம்ம பார்க்கணும். ஸோ கரண்டோட ஃபார்முலா I is equal to E by R plus R. ஸோ இங்கே ஈன்றது இஎம்எஃப், கேபிட்டல் ஆர்ன்றது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டர், ஸ்மால் ஆர்ன்றது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுதான் கரண்டோட ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஒன் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த பல்புக்கு ஒரு பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் போயிருக்கு, அது வந்து வோல்டேஜ் Vன்னு சொல்லுவோம். பட் பேட்டரிக்கு வந்து ஒரிஜினல் எனர்ஜி வந்து இஎம்எஃப் E இருக்கு. அப்போ இது ரிலேட் பண்ணுற ஃபார்முலா நம்ம பார்த்தோம்னா V is equal to E minus IR. ஸோ இங்கே Vன்றது பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ், அது வந்து பல்போடுது. ஈன்றது இஎம்எஃப், ஐன்றது கரண்ட், ஆர்ன்றது என்னன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அப்போ ஒரு பேட்டரியிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட வேலை என்னன்னு தான் இங்கே நம்ம பார்த்துருக்கோம். இது ரெண்டு தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஃபைன். ஸோ இது ஒரு பேட்டரியிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது நடக்கிறது. அப்போ ஒரு பேட்டரியை சார்ஜ் பண்ணும்போது என்ன நடக்கும், இதுதான் நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். அடுத்து மெத்தட் ஆஃப் சார்ஜிங் பார்க்கலாம். இப்போ இதே பேட்டரி நம்ம சார்ஜ் பண்ணும், அப்போ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணுது, இதுதான் பார்க்க போகிறோம். லெட் அஸ் கன்சிடர் ஒரு சர்க்யூட் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேட்டரி இருக்குது, அது இஎம்எஃப் E அண்ட் உள்ள இருக்க இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து R. ஸோ இதை வந்து ஒரு பவர் சப்ளையோட நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ பவர் சப்ளை அதோட கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ சார்ஜ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து பவர் சப்ளைல 9 வோல்ட் கொடுக்குறோம், சரிங்களா? ஸோ நம்ம என்ன நினைப்போம், இங்கே 9 வோல்ட் கொடுத்தா பேட்டரியில் வந்து 9 வோல்ட் ஸ்டோர் ஆயிரும் நினைப்போம். பட் தட் இஸ் ராங். எகெயின் இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணுன்னா ஒரு 0.1 வோல்ட் எடுத்துக்கும். அப்போ இங்கே 8.9 வோல்ட் தான் போய் ஸ்டோர் ஆகும், கரெக்டாக? பட் கம்மியாக ஸ்டோர் ஆகுது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 9 வோல்ட்டுக்கு பதிலாக நான் வந்து 9.1 வோல்ட் கொடுக்க போகிறேன். ஸோ அப்போ இங்கே கரண்ட் ஃப்ளோ ஆகும், சார்ஜஸ் வந்து ஸ்டோர் ஆகுறதுக்கு. ஸோ 9.1 வோல்ட் கொடுத்தோம்னா எகெயின் ரெசிஸ்டன்ஸ் 0.1 வோல்ட் எடுத்துக்கும். அப்போது நமக்கு பேட்டரிக்கு 9 வோல்ட் கொடுக்கும். அப்போ 9 வோல்ட் பேட்டரி ஆயிருமா? அப்போ இங்கே பாருங்களேன், நம்ம கொடுக்குற பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸாக அதிகமாக கொடுக்குறோம். ஏன்னா எகெயின் இன்டர்னல் எனர்ஜியை எடுத்துக்கிறனால. அப்போ சிம்பிள், நம்ம சார்ஜ் பண்ணும்போதும் சரி, டிஸ்சார்ஜ் பண்ணும்போதும் சரி, இன்டர்னல் எனர்ஜி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அந்த எனர்ஜியை தான் ஹீட்டாக வந்து டிசிபேட் பண்ணுது. அப்போ இதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா இங்கே V அதிகமாக இருக்குது, E வந்து கம்மியாக இருக்குது. ஸோ யூ கேன் ரைட் த ஃபார்முலா V is equal to E plus IR. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு வந்து சார்ஜிங்கோட ஃபார்முலா. அப்போ டிஸ்சார்ஜிங்க்கு V is equal to E minus IR, சார்ஜிங்க்கு V is equal to E plus IR. அண்ட் இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் கேட்டாங்கன்னா யூ கேன் யூஸ் த சேம் ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மெத்தட் ஆஃப் சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங். ஒன் இஸ் காம்பினேஷன் ஆஃப் இஎம்எஃப். ஸோ இதுலேயும் ரெண்டு காம்பினேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சீரிஸ் அண்ட் தென் பேரலல். இப்போ நம்ம சீரிஸ் காம்பினேஷன் பார்க்கலாம். லெட் அஸ் கன்சிடர் 3 batteries connected in series with respect to the external resistor R.
ஸோ 3 பேட்டரிஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ இதுல வந்து நெட் கரண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கரண்டோட பேசிக் ஃபார்முலா I is equal to E by R plus R. ஓகே, ஸோ Eன்றது நெட் EMF. எல்லா பேட்டரியோட பொலாரிட்டி பாருங்க, இது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், இங்கேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ். ஓகே, ஸோ அப்போ எல்லா பேட்டரிக்குமே கரண்ட் வந்து சேம் டைரக்ஷன், இதே டைரக்ஷன் தான் ஃப்ளோ ஆகுது. அப்போ எல்லாத்தோட இஎம்எஃப்பும் ஆட் ஆகும். அப்போ I is equal to net EMF E1 plus E2 plus E3 by R. Rன்றது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டர், அது Rனே எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கலாம். ஸோ R1, R2, R3 இது எல்லாமே சீரீஸில் தான் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ் என்ன? R1 plus R2 plus R3. ஸோ இப்போ டேரெக்டாகவே நம்ம சம் பண்ணிக்கலாம். தட் இஸ் R1 plus R2 plus R3. ஓகே, ஸோ இப்படி எழுத தெரிஞ்சிருந்தா போதும். அண்ட் இதுலேயும் என்ன கேட்பாங்கன்னா, let us consider all the three are identicalனு வாங்க. ஐடென்டிக்கல்னா சேம். ஓகே, ஸோ அப்போ எனக்கு E1 is equal to E2 is equal to E3 that is equal to Eன்னு எழுதிக்கலாம். இப்போ நமக்கு பேட்டரிஸோட இஎம்எஃப் எல்லாமே ஈக்குவலாக இருக்குதா, அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ R1 is equal to R2 is equal to R3 is equal to R. ஓகே, ஸோ இப்போ இது எல்லாமே சேம் அப்படின்னா we can write it as I is equal to E plus E plus E, that is 3E by external resistor R plus நமக்கு internal resistance சேமா இருக்கு R plus R plus R, that is 3R. ஓகே, ஸோ அப்போ question 3 identical battery connected in series அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நெட் கரண்ட் இப்படி எழுதிக்கலாம். அதே மாதிரி n identical battery connected in series அப்படின்னு சொன்னாங்கன்னா I is equal to NE by R plus NR. ஸோ இதுதான் நமக்கு ஜென்ரல் ஃபார்மேட். ஸோ நெட் கரண்டோட ஃபார்முலா. நெக்ஸ்ட் காம்பினேஷன் பார்க்கலாம், தட் இஸ் parallel. ஸோ இந்த ரெண்டு கேஸ் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சேம் பேட்டரி கனெக்டட் இன் parallel. ஸோ 3 பேட்டரிஸ் இருக்கு, 3மே ஐடென்டிக்கல் தான், they connected in parallel. இதுக்கு நெட் கரண்ட் பார்க்கணும். ஓகே, ஸோ இங்க பார்க்கலாம், இங்க E. ஓகே, அப்போ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் R தான் இருக்கும். நம்ம வேணும்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இங்க பக்கத்துல வரைஞ்சிக்கலாம். திஸ் இஸ் R and again R and R. Okay, so first of all 3 resistance connected in parallel. So parallelக்கு formula என்னன்னு பார்த்தோம்னா 1 by Rp is equal to 1 by R1 plus 1 by R2. And அதிலே இன்னொன்று பார்த்தோம், suppose identical resistors connected in parallel னா formula Rp is equal to R by N னு பார்த்தோம். கரெக்டா? ஸோ இங்கே ஆர்ன்ற இடத்துல ஸ்மால் ஆர் எடுத்துக்கலாம். அண்ட் எத்தனை ரெசிஸ்டன்ஸ் இருக்கு? 1 2 3 இருக்கு. அப்போ R by 3. ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட எஃபெக்டிவ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம கரண்ட் எடுக்கலாம். தட் இஸ் I is equal to E by R plus R. So I is equal to all the 3 batteries are identical. சேமாவே இருக்கு. அப்போ இந்த எல்லா Eயும் சேர்ந்து ஒரே EMF தான் ஆக்ட் ஆகும். தட் இஸ் E by external resistor is R plus internal resistance என்னன்னு பார்த்தோம் R by 3. So R by 3ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதுதான் நெட் கரண்டோட ஃபார்முலா இஃப் இட்ஸ் ஐடென்டிக்கல். ஓகே, ஸோ இப்போ ஐடென்டிக்கலாக இருந்துச்சுன்னா இப்படி எழுதிக்கலாம். பட் சம்டைம்ஸ் நமக்கு ஐடென்டிக்கலாக இருக்காது. அப்போ என்ன பண்ணலாம்னா, ஸோ அதே தான் எழுதிக்கிறேன். பட் எனக்கு ஐடென்டிக்கலாக இல்லை. திஸ் இஸ் E1, இது வந்து E2, E3. அதே மாதிரி இது R1, இது R2, இது R3 இருக்கு. ஸோ இப்போ இதுக்கு நம்ம நெட் கரண்ட் கண்டுபிடிக்கணும். ஃபைன். ஸோ அப்போ நம்ம நெட் இஎம்எஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நெட் இஎம்எஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா E net by Rp. Okay, so net resistance connected in parallel, that is equal to E1 by R1 plus E2 by R2 plus E3 by R3. Like average மாதிரி எடுக்கணும். And Rp கண்டுபிடிக்கிறதுக்கும் நமக்கு வந்து effective resistance in parallel formula எடுத்துக்கலாம். That is 1 by Rp is equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. Okay, so steps எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஐடென்டிக்கல் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஆர்பி கண்டுபிடிக்கிறோம். அண்ட் தென் யூஸிங் தட் நம்ம வந்து இ நெட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இது வந்து செகண்ட் ஸ்டெப். அண்ட் அதுக்கப்புறமேட்டு நெட் கரண்ட் I is equal to E net by external resistor plus internal resistance. இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஐடென்டிக்கல்னா டோட்டலாக யூ ஹாவ் 3 ஸ்டெப். அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஆர்பி கண்டுபிடிக்கிறது, செகண்ட் ஸ்டெப் வந்து இ நெட் கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறமேட்டு ரெஸ்பெக்டிவ் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணும். திஸ் இஸ் தேர்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் த parallel காம்பினேஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிர்ச்சாஃப்ஸ் லா. ஸோ இதில் டோட்டலாக 2 laws இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கரண்ட் லா அண்ட் செகண்ட் ஒன் இஸ் வோல்டேஜ் லா. இப்போ நம்ம பார்க்க போகிறது கரண்ட் லா. ஸோ கரண்ட் லா இஸ் ஆல்சோ கால்ட் இட் அஸ் ஜங்ஷன் ரூல். ஸோ ஜங்ஷன் ரூல் அப்படின்னா என்னன்னா, ஒரு பர்டிகுலர் ஜங்ஷனில் எப்போவுமே நெட் கரண்ட் ஜீரோவாக இருக்கும். தட் மீன்ஸ்
sum of current entering the junction is equal to the sum of current leaving the junction னு சொல்லுவோம். ஸோ இப்போ எந்த கரண்ட்ல உள்ள என்ட்ரு ஆகுதுன்னு பாருங்க with respect to this junction. ஸோ நமக்கு I1 என்டர் ஆகுது. ஸோ I1 நெக்ஸ்ட் I2 வந்து என்டர் ஆகுது. ஸோ பிளஸ் I2 அண்ட் நெக்ஸ்ட் I3யும் என்டர் ஆகுது. ஸோ பிளஸ் I3. ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் கரண்ட் என்ட்ரிங் த ஜங்ஷன் தட் இஸ் ஈக்குவல் டு எந்த கரண்ட்லாம் வெளியே போகுது I4 அண்ட் I5 ரெண்டுமே வெளியே போகுது. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு I4 plus I5. So sum of current entering the junction is equal to sum of current leaving the junction. So இதுதான் நமக்கு first law. And first lawல இது conserved இருக்கும்னா it has conservation of charges. எப்பவுமே charges வந்து conserved இருக்கும். So இது most important point. So second one is voltage law. இல்லனா இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு loop rule. So ஒரு particular loopல நம்ம equation எழுதணும். So equation எழுதுறதுக்கு நிறைய patterns இருக்கு. நான் இதுல ஒரு pattern சொல்ல போறேன். Let us consider you have resistance. Okay, so இப்போ நமக்கு resistance இருக்கு R and எனக்கு இந்த directionல current வந்து flow ஆயிட்டு இருக்கு. You can write the junction. இந்த junction வந்து A, இது வந்து B. Okay, so இப்போ நம்ம இந்த directionல போறோம்னு பார்க்குறோம். So if you are moving from A to B, நம்ம A to B directionல போறோம் அப்படின்னா நம்ம போற directionக்கு along current இருக்கு. So same directionனா minus, like relative மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. So same directionனா minus. அப்போ voltage எப்படி எழுதணும்னா minus IR னு எழுதணும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் சப்போஸ் நம்ம வந்து B to A வரோம், ஆப்போசிட் டைரக்ஷன்ல கரண்ட் போகுது. ஓகே, ஸோ B to A வரோம்னா நம்ம போறதுக்கு ஆப்போசிட்டா கரண்ட் இருக்கு. ஸோ ஆப்போசிட்னா பிளஸ், அப்போ பிளஸ் IRன்னு எழுதணும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஷூட். ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா இப்படி எழுதுவோம். சப்போஸ் ரெசிஸ்டன்ஸ்க்கு பதிலாக பேட்டரி இருக்கு, லெட் அஸ் கன்சிடர் அதே மாதிரி ஜங்ஷன் A and B தான், பட் யூ ஹாவ் பேட்டரி. ஓகே, ஸோ இது பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ் அண்ட் இது வந்து E. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம A to B போகிறோம். ஸோ இப்போ நான் A to B போகிறேன். ஸோ தட் மீன்ஸ் நான் பாசிட்டிவ் சைட்லேருந்து நெகட்டிவ் சைடுக்கு ஜம்ப் ஆகுறேன். ஸோ பாசிட்டிவ் சைட்லேருந்து நெகட்டிவ் சைடுக்கு ஜம்ப் ஆகுறோம்னா தட் இஸ் மைனஸ் E. ஸோ அதே மாதிரி இப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறோம், தட் இஸ் B to A. ஓகே, ஸோ B to A அப்படின்னா நம்ம நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் சைடுக்கு ஜம்ப் ஆகுறோம், தட் இஸ் பிளஸ் E. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இப்போ இந்த ரூல் வச்சு தான் நம்ம சர்க்யூட் வந்து ப்ளே பண்ண போகிறோம். இப்போ ஒரு லூப் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து BCA அண்ட் இந்த இடத்துல வேணா நம்ம வந்து Fனு வச்சுக்கலாம். ஸோ இந்த லூப்ல வந்து நான் வந்து ஈக்குவேஷன் எழுத போறேன். ஓகே, லூப் எழுதிக்கலாம். தட் இஸ் BCA F and B. ஓகே, ஸோ இந்த லூப்ல தான் நம்ம பார்க்க போறோம். ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நான் B to C போறேன். நான் போற டைரக்ஷன் தான் கரண்ட் ஃப்ளோ ஆகுது, பட் இங்க எந்த ரெசிஸ்டன்ஸும் இல்லை. ஸோ அப்போ எழுத வேண்டாம். நெக்ஸ்ட் அதே வந்து C to A பார்க்கலாம். நான் டவுன்வர்டாக போகிறேன். நான் போகிற டைரக்ஷனில் தான் கரண்ட் I2வும் ஃப்ளோ ஆகுது. ஸோ சேம் டைரக்ஷன். ஸோ சேம் டைரக்ஷன் என்னன்னு சொன்னோம், மைனஸ்னு சொன்னோம். கரெக்டாக? அப்போ எப்படி எழுதுறோம்னா மைனஸ் I2. இப்போதைக்கு நான் R2ன்னு எழுதிக்கிறேன். R2ஓட வேல்யூ வந்து 4ம். ஸோ நீங்கள் 4ன்னு எழுதினாலும் கரெக்ட் தான். ஸோ நான் இப்போதைக்கு R2ன்னு எழுதியிருக்கேன். ஸோ இது எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ A to F பார்க்குறோம், எதுவுமே இல்லை. ஸோ விட்டுடலாம். நெக்ஸ்ட் F to B பார்க்கலாம். யூ ஹாவ் அ பேட்டரி. ஸோ நம்ம நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் சைடுக்கு ஜம்ப் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ யூ கேன் ரைட் இட் as plus E1. ஓகே, ஆர் எல்ஸ் யூ கேன் ரைட் இட் as 20 volt. நான் இங்கே E1 எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் யூ ஹாவ் ரெசிஸ்டன்ஸ். நம்ம போகிற டைரக்ஷனுக்கு அலாங்காக தான் கரண்ட் பாஸ் ஆகுது. ஸோ எகெயின் சேம் டைரக்ஷன் மைனஸ் வரும். ஸோ அப்போ மைனஸ் I1, அங்கே பாஸ் ஆகிற கரண்ட் I1 அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து R1, தட் இஸ் ஈக்குவல் டு 0. இஃப் யூ வாண்ட் இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம ஆப்போசிட் சைடில் எடுத்தோம் அப்படின்னா E1 இஸ் ஈக்குவல் டு I2 R2 plus I1 R1. ஸோ இப்படி தான் நம்ம ஈக்குவேஷன் எழுதணும். ஸோ இதுக்கு பேர் தான் வோல்டேஜ் லா ஆர் யூ கால் இட் அஸ் லூப் ரூல். ஓகே, அப்போ இங்கே எது கன்சர்வ்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இட் ஹாஸ் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. எனர்ஜி வந்து கன்சர்வ்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லால சார்ஜ் கன்சர்வ்டாக இருக்கும், செகண்ட் ஒன்ல எனர்ஜி கன்சர்வ்டாக இருக்கும். அடுத்து இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே கண்டிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். ஸோ வீட்ஸ்டோன் பிரிட்ஜ்னா என்னன்னா, லெட் அஸ் கன்சிடர் நமக்கு வந்து 4 ரெசிஸ்டன்ஸை இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம் வித் ரெஸ்பெக்ட் டு த பேட்டரி. சப்போஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, தட் இஸ் P by Q is equal to R by S. ஸோ இந்த கண்டிஷனை வந்து ரெசிஸ்டன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா பாயிண்ட் B அண்ட் Dல சேம் பொட்டென்ஷியல் இருக்கும். ஸோ எப்பவுமே கரண்ட்ன்றது பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஃப்ளோ ஆகும். சப்போஸ் ரெண்டு இடத்துலையும் சேம் பொட்டென்ஷியல் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ ஆகாது. அப்போ பாயிண்ட் B அண்ட் Dல சேம் பொட்டென்ஷியல் இருந்துச்சுன்னா கேல்வனோமீட்டர் வழியில நமக்கு கரண்ட் பாஸ் ஆகாது. ஸோ அப்போ கரண்ட் த்ரூ த கேல்வனோமீட்டர் கோஸ் டு 0. அப்போ கேல்வனோமீட்டர் வச்சவங்க மட்டும்தான் நமக்கு கரண்ட் பாஸ் ஆகுதான்னு கேட்டா இல்ல. இங்க கேல்வனோமீட்டருக்கு பதிலாக நம்ம எந்த காம்பனன்ட் வச்சாலும் அதுல வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாது. ஸோ த கரண்ட் த்ரூ த கேல்வனோமீட்டர் இஸ் 0.
ஸோ இதுதான் நமக்கு வீட்ஸ்டோன் பிரிட்ஜோட கண்டிஷன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மீட்டர் பிரிட்ஜ். ஸோ மீட்டர் பிரிட்ஜும் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் மாதிரி தான். வீட்ஸ்டோன் பிரிட்ஜில் 4 ரெசிஸ்டன்ஸை டேரெக்டாக கம்பேர் பண்ணியிருந்தோம். பட் கமிங் டு த மீட்டர் பிரிட்ஜ் 2 ரெசிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு லென்த் ஆஃப் வயர் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் பாருங்க, ஒரு லென்த் ஆஃப் வயர் எடுத்துக்கும் விச் இஸ் 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர். அதுக்கு பேரலாக 2 ரெசிஸ்டர் RNS கனெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் நடுவுலேருந்து ஒரு கேலோமீட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு தட் ஒரு ஜாக்கி இருக்கு. ஸோ இப்போ இந்த ஜாக்கியை வந்து நம்ம மூவ் பண்ணிட்டே இருப்போம். மூவ் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல கேலோமீட்டர் ஷோஸ் 0 டிஃப்ளெக்ஷன். ஸோ என்ன மீன் பண்ணி இது 0 டிஃப்ளெக்ஷன் காமிக்குதுன்னா, இங்கே லென்த் ஆஃப் வயர்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். எப்போ இந்த 2 ரெசிஸ்டர் சேர்ந்து இந்த சைடில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸை பேலன்ஸ் பண்ணுதோ அந்த டைம்ல கேலோமீட்டர் ஷோஸ் 0 டிஃப்ளெக்ஷன். ஓகே, ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் லென்த் ஆஃப் வயர்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போ இந்த லென்த்தை நம்ம பேலன்சிங் லென்த் Lன்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த சைடில் இருக்கிறது பேலன்ஸ், தட் இஸ் 100 மைனஸ் L. ஸோ அதே மாதிரி ஈக்குவேஷன் எழுதலாம். தட் இஸ் R by S is equal to L by 100 minus L. ஸோ இதுதான் நமக்கு மீட்டர் பிரிட்ஜோட கண்டிஷன். ஃபைன். ஸோ லாஸ்ட் டாபிக் இஸ் ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான், ஒரு சர்க்கியூட்ல கரண்ட் பாஸ் ஆகும்போது வித் ரெஸ்பெக்ட் டு ரெசிஸ்டன்ஸ் ஹீட் வந்து டிசிபேட் ஆகும். அந்த ஹீட் எனர்ஜியை கண்டுபிடிக்கணும். ஸோ ஹீட் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு யூ ஹாவ் டைரக்ட் ஃபார்முலா, தட் இஸ் H is equal to according to Joule's law of heating, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து I square RT. ஓகே, ஸோ தென் அக்கார்டிங் டு ஓம்ஸ்லாம் நம்ம ரீஃபார்ம் பண்ணோம். அப்படி ரீஃபார்ம் பண்ணால் நம்ம கிடைக்கிறது V square by RT. ஓகே, அண்ட் லாஸ்ட் ஒன் யூ ஹாவ் ஒன் மோர் ஃபார்முலா, தட் இஸ் VIT. ஸோ இந்த 3 ஃபார்முலாவுமே ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தட் நமக்கு பவர் கேட்டாங்க அப்படின்னா, பவரோட ஃபார்முலா பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை டைம் ஆர் எல்ஸ் ஹீட் எனர்ஜி பை டைம்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ எல்லா ஈக்குவேஷனுமே வித் ரெஸ்பெக்ட் டு டைமால டிவைட் பண்ணோம் அப்படின்னா we will get power, that is I square R or else V square by R, அப்படி இல்லைன்னா VI. ஸோ பவருக்கு இந்த 3 ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தட்ஸ் இட். இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆர் சஜஷன் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ ஃபிசிக்ஸ் ரிகார்டிங் நீங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா வி ஹாவ் பேஜ் இன் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஆல்சோ குரூப் இன் டெலகிராம். ஸோ அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் ஃபிசிக்ஸ் சம்மந்தமாக என்ன டவுட்ஸ்னாலும் கேட்கலாம். அண்ட் ஆல்சோ இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you, students.